அனைவருக்கும் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே உங்ககிட்ட பதில் இருக்கும். நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க மொத்த வாழ்க்கைய அர்ப்பணிச்சு எதை தேடிக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷம் தானே? உங்க வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை பயணத்த கொஞ்சம் திரும்பி பார்த்தா, உங்களுக்கு தோணும் நீங்க சந்தோஷத்த அனுபவிச்ச எத்தனையோ தருணங்கள் இருக்குன்னு. நாம சில உதாரணங்கள பார்க்கலாம். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதாச்சும் வேணும்னு அழுந்து, அது அம்மா வாங்கி தந்தபோது, நீங்க ஸ்கூல் போற காலத்துல, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தபோது, நீங்க ஏதாச்சும் போட்டியில ஜெயிச்ச அந்த நாள், நீங்க நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டு கடைசியில உங்களுக்கு விருப்பமான ஜாப் உங்களுக்கு கிடைச்ச அந்த நாள், நீங்க முதல் முறையா சம்பளம் எடுத்த அந்த நிமிஷம், உங்க கல்யாண நாள், உங்க பிறந்த நாள், அதே மாதிரி நீங்க முதல் முறையா அம்மா, அப்பா ஆகுன அந்த நாள். இந்த மாதிரி சந்தோஷத்த அனுபவிச்ச எத்தனையோ நாட்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். இத பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. "चतुर्णां महासमुद्राणां उदकं ततो बहुतरं मातुमरणं दुःखस्य அசு சசதே வர்த்ததோ." ஒரு மனுஷன் தன்னோட அம்மா இறந்து போன துக்கத்துல அழுத கண்ணீரை மட்டும் வேற ஒண்ணு சேர்த்தா, அது இந்த பூமியில உள்ள அனைத்து கடல் நீரை விட ரொம்ப அதிகம். யாராச்சும் தன்னோட அம்மா இறந்து போனப்ப எவ்வளவு அழுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பேசின் நிறைய? இல்லைன்னா ஆனா, அந்த ஸ்டென்ஸால சொல்ற மாதிரி, ஒரு மனுஷன் தன்னோட அம்மா இறந்து போன துக்கத்துல, சிந்தின கண்ணீர் மட்டும் வேற எடுத்தா, அது இந்த பூமியில உள்ள அனைத்து கடல் நீரை விட ரொம்ப அதிகம். அது எப்படி சாத்தியம்? நம்ம இந்த சம்சார பயணத்துல எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து பிறந்து வந்திருக்கோம். அந்த எல்லா ஜென்மத்திலயும் உங்களுக்கு ஒரு அம்மா இருந்திருக்காங்க, அப்பா இருந்திருக்காங்க. அந்த எல்லா ஜென்மத்திலயும் உங்க அம்மா இறந்து போன துக்கத்துல, நீங்க சிந்தின கண்ணீரை மட்டும் வேற எடுத்தா, அது இந்த பூமியில உள்ள கடல் நீரை விட ரொம்ப அதிகம். அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு ரொம்ப நீளமான துக்கங்களால் நிறைஞ்ச வாழ்க்கை பயணத்தை தான் நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு வந்திருக்கீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யாராச்சும் இறந்து போனா மட்டுமேவா அழுவீங்க? இல்லைன்னா, உங்களுக்கு விருப்பமான யாராவது உங்கள விட்டு போகும்போது, உங்களுக்கு விருப்பமான ஏதாச்சும் பொருள் காணாம போயிட்டாலோ, அது யார் சரி திருடிட்டாலோ, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது, இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களால நீங்க அழுந்திருப்பீங்க. இன்னமும் அழுதுகிட்டு இருக்கீங்க. இல்லையா? உங்களுக்கு சந்தோஷங்கிற விஷயம் நான் முந்தி சொன்ன உதாரணங்கள் மூலியமா கிடைச்சிருந்தா, நீங்க ஏன் இன்னும் கவலையோட இருக்கணும்? ஏன் உங்க கண்ணுல இன்னும் கண்ணீர்? நீங்க வீடு வசதி, வாகனங்கள், சொத்து சுகம் மட்டுமே இல்லாம கணவன், மனைவி, பிள்ளைகள்னு அந்த எல்லாரையும் உங்க வாழ்க்கைக்கு சேர்த்துக்கிறது என்னத்துக்கு? உங்க வாழ்க்கைய சந்தோஷமா மாற்றுறதுக்கு தானே. அந்த எல்லா விஷயம் மூலமாவும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சில்ல. நான் முதல்ல சொன்ன உதாரணங்கள நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த எல்லா காரணங்களும் நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். நீங்க அனுபவிச்ச அந்த சந்தோஷங்கிறது, மனசுல உள்ள மன அழுத்தம் அதிகமாகி, அதுலருந்து விடுபடும்போது, மனசுக்குள்ள ஏற்படுற ஒரு தற்காலிகமான ஆஸ்வாதம் மட்டுமேன்னு. நாம எக்ஸாம் ஒண்ணு உதாரணத்துக்கு எடுக்கலாம். நீங்க நினைச்சு பாருங்க, எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு. எக்ஸாம் எழுதின அப்புறம் கூட நீங்க எவ்வளவு டென்ஷனா இருந்திருப்பீங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்த அந்த நொடி, மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்கும். ஆனா, அது தற்காலிகமானது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சந்தோஷம் இருக்காது. 2 நாளோ, 3 நாளோ கழிச்சதுக்கு அப்புறம், உங்களுக்கு அந்த மாதிரி சந்தோஷத்த அனுபவிக்க முடியாது. ஏன்னா, நீங்க எக்ஸாம்க்காக கஷ்டப்படும்போது, உங்க மனசுல இருந்த எக்ஸாம் பயமோ, மன அழுத்தமோ இப்ப இல்லாதனால. உங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி சந்தோஷத்த அனுபவிக்கணும்னா, நீங்க மறுபடியும் எக்ஸாம் பயத்தோட, மன அழுத்தத்தோட வாழணும். நீங்க கஷ்டப்படணும். இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன எல்லா உதாரணங்களும் பத்தி, நீங்க சரியா யோசிச்சு பார்த்தா, உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அனுபவிச்ச சந்தோஷங்கிறது,
மனசுல உள்ள வேதனையும், மன அழுத்தமும் குறையும்போது, அந்த நொடி மனசுக்கு தோணுன தற்காலிகமான ஆஸ்வாதம் மட்டும்தான். அப்படின்னா, நீங்க எப்பயுமே உண்மையான சந்தோஷத்த அனுபவிச்சில்ல. நீங்க உண்மையான சந்தோஷத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்றீங்க. ஆனா, அது உண்மை இல்ல. இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மனசுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது. அது இல்லையேன்னு தோணுது. அது இல்லாதது தான் பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு, அத அடையறதுக்காக முயற்சி செய்யுது. அது எப்படியாவது கிடைச்சதுக்கு அப்புறம், அது இல்லாம போயிருமோன்னு பயத்துல, அந்த கிடைச்ச ஆஸ்வாதத்த மெயின்டெயின் பண்றதுக்காக மனசு செயல்படுது. இதுதான் உண்மையிலே நடக்கிற விஷயம். இப்படி பயம், கவலை, ஆஸ்வாதம் மத்தியில வாழ்ற பயணம் தான் நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை பயணங்கிறது. இதன்படி பார்த்தா நீங்க எப்பயுமே இருந்திருக்கிறது கவலையில மட்டுமே தான். நீங்க உண்மையான சந்தோஷத்த அனுபவிச்சே இல்ல. ஆனா மனசுல உள்ள மன அழுத்தமும், வேதனையும் குறையும்போது, மனசுக்குள்ள உண்டாகுற அந்த தற்காலிகமான சுகத்துக்கு நீங்க ஏமாந்து போயிருக்கீங்க. அந்த ஆசிர்வாதம்ங்கிறது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு, உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா, அழகா இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு வாழ்றீங்க. எப்படிப்பட்ட மாயையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எப்பயுமே தீராத ஆஸ்வாதங்கிற மரண பொழியில உங்க வாழ்க்கைய உங்களுக்கு தெரியாம நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. உண்மையான சந்தோஷமும் இல்லாம, வெறும் துக்கத்தையும், மன அழுத்தத்தையும் மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு, ஆஸ்வாதங்கள் தற்காலிகமான உணர்வு பின்னாடி ஓடுறது மட்டும் தான் நடக்குதுன்னா, உண்மையிலே உங்களுக்கு இந்த வாழ்க்கை போதும்ன்னு தோணலையா? உங்களுக்கு டயர்டா இல்லையா? நீங்க எப்போ இந்த ஆஸ்வாதங்கிற மரண பொறியிலிருந்து தப்பிக்க போறீங்க? இந்த எல்லாத்துக்கும் நீங்க முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் பதில் இருக்கா? இதுலருந்து தப்பிக்கிற மார்க்கம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா? ஆனா எங்ககிட்ட பதில் இருக்கு. விடுதலைக்கான மார்க்கமும் இருக்கு. நானும் உங்கள மாதிரி தான். இந்த தற்காலிகமான ஆஸ்வாதத்தின் பின்னாடி கண்மூடித்தனமா ஓடுனேன். ஆனா நான் செஞ்ச புண்ணியனால எனக்கு ஒரு நாள் இந்த உண்மை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. இன்னைக்கு அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த உண்மையான சந்தோஷம் என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரதுக்கு தான் நாம உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்போ உங்க துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடைய போறீங்க? இந்த எல்லாத்துக்கும் எப்போ நீங்க முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? நீங்க எப்போ உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க? புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். புனரப்பி ஜனனே ஜடரே சயனம். பிறந்து பிறந்து இந்த இருந்து போன இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க விருப்பமா, நீங்க சம்மதமா மறுபடியும் ஒரு அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ள பிள்ளையா பிறக்கிறதுக்கு? சின்ன வயசுல இருந்து காலேஜ் போட காட்டியும் மறுபடியும் படிக்க தொடங்குறதுக்கு நீங்க விருப்பமா? நீங்க அனுபவிக்கிற இந்த துன்பங்களை மறுபடியும் நீங்க அனுபவிக்க விருப்பமா? இல்லைன்னா நிறைவேறாத ஆசைகள், பயம், துக்கம், மரணம், வயசுக்கு போறது, இல்லாம போறது, இழப்புகள் இந்த மாதிரி உங்க மனச தவிக்க வைக்கும். இந்த மாதிரி உணர்வுகள மறுபடியும் மறுபடியும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு சம்மதமா? நீங்க இப்போ துன்பத்தையே சொந்தமா ஆக்கிக்கிட்டு இருக்க இந்த பவ சக்கரத்துல இருந்து விடுதலை அடைய போறீங்க. வாழ்க்கை ஒரு கானல் நீர் மாதிரி. அந்த கானல் நீர் பின்னாடி மூச்சடைக்க அதுல தண்ணி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஓடுற மானுக்கு கடைசியில என்ன நடக்குமோ அதேதான் உங்களுக்கும் சொந்தமானது. அப்படின்னா நீங்க தயாரா உங்க கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு? நீங்க தயாரா உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு? உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுங்கிறது உங்களோட உரிமை. நீங்க தயாரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு உதவி செய்றதுக்கு நாங்க தயாராக இருக்கோம். ஏன்னா, நாம முதல்லயே சொன்ன மாதிரி, உண்மையான சந்தோஷத்த அனுபவிக்கிறதுங்கிறது உங்களுடைய ஒரு உரிமை. நீங்க தயாரா உங்க துக்கங்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு? பி த சேஞ்ச். உங்கள் அனைவருக்கும் மும்மணி சரணம்.